ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி யாருக்காவது கப் ஷேப் தைச்சி கொடுத்துருக்கீங்களா? வாங்க பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் நான் தைச்சிருக்கேன். இப்போ நம்ம பேக் ஒக்கி தைக்கணும், பேக் ஒக்கி போடணும்னு ரொம்ப பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் முன்னே கப் வைக்க முடியாது, பாம்பே கட்டிங் தான் வருங்கிறனாலே பாதி பேர் கப் வச்சு தைக்க முடியுங்கிறனாலே பேக் ஒக்கி போட்டதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு தான் நான் இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் 3 இன்ச் கட் பண்ணி நெக்கு தைச்சி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சைடு கொஞ்சம் துணி கம்மியாக இருந்தனால அதுக்கும் ஜாயின் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தைக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ மொதல் எடுத்தோன்னா பின்னாடி திருப்பி டாட் நம்ம எந்த இதில் பிடிக்கணும்னு அளந்து இது பண்ணிக்கணும். இப்போ பின்னாடி நம்ம இப்போ ப்ளவுஸை திருப்பி லைட்டில் வர மாதிரி வச்சுக்கலாம். அதில் நம்ம இப்போ மார்க் பண்ணணும். அது எப்படி மார்க் பண்ணணும் உங்களுக்கு ஈஸியாக பண்ண நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இன்ச்சி டேப் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையில் சாக் பீஸும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட் சென்டர் பாயிண்ட்டை ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடு இப்போ இன்ச்சி டேப்பை எங்கேயோ போட்டோம்ல, சரி தேடி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ சைடு 3 இன்ச்சு, இந்த சைடு 3 இன்ச்சு, அந்த சைடு 3 இன்ச்சு. நம்ம ஒரு டாட் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு கோடு போட்டுக்கணும். இந்த சைடு ஒரு 3 இன்ச்சு கோடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சென்ட்ரு அளக்கணும்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அளவு கரெக்டாக வரும். இது மொத்த உயரம் எவ்வளோ இருக்குன்னு அளந்து அதை மார்க் பண்ணணும். மொத்த உயரம் 13 இன்ச்சுக்கு வந்துச்சு. நான் ஒரு 13 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கிட்டேன். கோடு போட்டு இப்போ நம்ம டாட் எப்படி பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எத்தனை இன்ச்சு, இப்போ 13 இன்ச்சுன்னா அதில் பாதி எத்தனைன்னு பார்க்கணும். பாதி 6.5 இன்ச்சு வரும். அந்த 6.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஆனால் அது பார்த்தேன் அப்படி செட் ஆகலை. அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு சைடு கிராஸாக நம்ம டாட் பிடிக்கும்போது அந்த கிராஸோட அளவு எப்படி இருக்குன்னு அளந்து பார்த்தேன். அது 10 இன்ச்சு இருந்துச்சு. அதனால் அதுலேருந்து ஒரு 5 இன்ச்சு, இந்த சைடு 5 இன்ச்சு, அந்த சைடு 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிட்டு அந்த 5 இன்ச்சு மேலே கிராஸாக ஒரு கோடு, கீழே நேராக ஒரு கோடு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த டாட்டை நம்ம எப்போவுமே சாதாரண கப்பு ஷேப்பில் பிடிப்போம்ல, அந்த மாதிரி இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு வர்ற மாதிரி கிராஸாக ஒரு டாட் பிடிச்சிக்கிட்டேன். அதே மாதிரி அந்த பக்கமும் கிராஸாக ஒரு டாட் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டாட்டோட எண்டுலேருந்து கிராஸாக வரணும். அப்படி இங்கே தண்டியாக அங்கே ஒல்லியாக வரணும். அதுக்கப்புறம் இந்த சைடு மேலே சைடு ஜாயிண்ட்டுக்கு ஒரு கோடு போட்டுக்கோமா, அந்த சைடு கரெக்டாக அந்த முக்கோட இதில் முடிகிற மாதிரி ஒரு டாட் பிடிக்கணும். கரெக்டாக அந்த தையில் பிடிச்சி நம்ம மடித்து எடுத்தோன்னா அந்த இது கரெக்டாக வரும். அப்புறம் அந்த டாட்டையும் பிடிச்சிட்டு இப்போ கப்பு ஷேப்பை பாருங்கள். உங்களுக்கே பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ நீங்களே பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள். இங்கே அந்த ஷேப் ரொம்ப அழகாக தெரியும். நம்ம நார்மலாக கப்பு ப்ளவுஸ் போடுற மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே அந்த 13 இன்ச்சில் மார்க் பண்ணால அதை கனெக்ட் பண்ணி ஒரு கோடு போட்டிருந்தாலும் அதை கனெக்ட் பண்ணி ஒரு அளவு அடித்து திருப்பிட வேண்டிதான். நிறைய பேர் நினைக்காங்க கப்பு இல்லைனா ப்ளவுஸ் போட்டால் அது கொஞ்சம் சப்பிட்டு அசிங்கமாக இருக்கும், நீட்டாகவே இருக்காது. இந்த மாதிரி கப் ஷேப் கரெக்டாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும்னு போடுறதுனாலே பேக் ஒக்கி நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. பிடிச்சவங்க கூட சரி வேண்டாம் அப்படின்னு நினச்சி அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த 13 இன்ச்சு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நம்ம அதை மடித்து ஒரு தையல் போட்டாலே பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நீங்கள் கப்பே இல்லாமல் நம்ம கப்பு மாதிரி அழகாக செஞ்சாச்சு. கிராஸ் பீஸ் எதுவுமே கிடையாது, நேர் பீஸில் தான் எல்லாமே செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதோட லுக்கு தெரியும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கப்பு கரெக்டாக நேராக இருக்கிறது பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இந்த மாதிரி வீடியோ